₹1,00,000 வந்து ஃப்ரீயாக வந்து கிவ் அவே பண்ண போகிறோம் நம்ம. நீங்கள் எந்த கமெண்ட்டும் பண்ண வேண்டாம், எந்த ஃபாலோவும் பண்ண வேண்டாம். இப்படி ஒரு விஷயத்த சொன்னால் வந்து ரொம்ப காமெடியாக ஃபன்னியாக இருக்கு இல்லையா? யாராலையும் நம்ப முடியல இல்லையா? எஸ், நானும் அதை வந்து பண்ண போகிறது கிடையாது. இந்த வீடியோ எதுக்காக வந்து பார்த்தோம்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ₹2,00,000 இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணேன், ட்ரேடிங் மூலமாக வந்து நான் வந்து கார் வாங்கிட்டேன், ஒரு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டாக இருக்கேன், பாருங்கள் எங்கே இருக்கேன் பாருங்கள், நான் இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நார்மலாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி 9 to 5 ஜாப் போகிற பீப்புளும் சரி என்ன பண்ணிடுறாங்கன்னா, ட்ரேடிங்கில் வந்து நம்ம நிறைய ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜாப் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து ட்ரேடிங்கில் வராங்க. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் உள்ளே வந்தோடனே வந்து லட்சமாக ஏர்ன் பண்ண முடியுங்கிறது எவ்வளோ 100% கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே சரி, அது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா ட்ரேடிங்கில் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது வந்து இருக்கும். ஸோ ட்ரேடிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஸ்கில். நீங்கள் தாராளமாக உங்களுக்குன்னு ஒரு நல்ல மென்டர் சூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 9 to 5 ஜாபில் போய்கிட்டே உங்களுக்கு பாசிவாக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கடன்கள் வாங்கி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரேடிங்குள்ளே வரணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சோஷியல் மீடியாவில் இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அதை பார்த்துட்டு அது எல்லாமே 100% ரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வர வேணாம். ட்ரேடிங் இஸ் அ வெரி வெரி குட் ஸ்கில். நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அண்ட் மறக்காமல் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.